ரெண்டாவது வாட்டி என்ன ஆச்சுன்னா பேக் இழுப்பு புள்ளிக்கு ரோப் ஒன்று இருக்குது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரலாமேன்னாரு. சரிங்க மாஷன் நான் ஃபாஸ்ட்டாக வந்துடுறேன்னு சொல்லிட்டு இந்த ரோப் எடுத்துட்டேன். அது அவ்வளோ ஹைட்லேருந்து வந்து விழுந்த உடனே குருவி பண்ணல கமல் சாருக்கு எப்படி அது மாதிரி என் முகம் வீங்கி இந்த ஸ்கெல் இருக்குல்ல, இந்த ஸ்கெல் எனக்கு உடைஞ்சிச்சு. உள்ள எந்த எலும்பா? ஆமாம், இந்த எலும்பு உடைஞ்சிச்சு. இப்போ கூட நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட இந்த எலும்பு இந்த எலும்பு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லை, அதனால என்ன பண்ணேன், வேறு ஃபீல்டுக்கே போயிட்டேன். சினிமா விட்டே போயிட்டீங்க? சினிமா விட்டே போயிட்டேன், வாய்ப்பு கிடைக்கல. 6-7 வருஷம் வேறு ஃபீல்டு, ஹோட்டல் ஃபீல்டு போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஹோட்டல் ஃபீல்டு? ஆமாம், ஹோட்டல் ஃபீல்டு தான். எஜுகேஷன் மிஸ் ஆகிற விஷயம் அப்போ எனக்கு தெரியல சார். ஓகே. அப்போ வந்து அந்த சினிமான்ற ஒரு இதில் போயிட்டோம். ஒரு பீரியடுக்கு அப்புறம் வாய்ப்பு கிடைக்காம போகுது பார்த்தீங்களா, வாய்ப்பு கிடைக்காம நம்ம வேறு வேலைக்கு போகும்போது அங்கே எஜுகேஷன் தேவைப்படுது நம்மளுக்கு. அப்போ தான் அந்த எஜுகேஷனோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சது. மகாநதியில் எந்த ரோல் பண்ணிருந்தீங்க? மகாநதியில் தலைவாசல் விஜய் பையனா பண்ணியிருந்தேன். ஓகே. கமல் சார் வந்து குழந்தை தேடி வருவார், அந்த இடத்துல அங்கே ஜிம்னாஸ்டிக் பண்ணிட்டு அப்புறம் அவர் ரவுண்ட் ட்ராக் போட்டு நாலு பேர் டைலாக்லாம் எடுத்தாங்க. ஓகே. அது சாங்ல வரும், மாண்டேஜா வரும். அது நம்ம பெரிய பிபி, நம்ம சின்ன பிபி சொல்லிட்டு அமெரிக்கன் நான் ஏதா எல்லாரும் வணக்கத்தலே எல்லாருக்கும். வணக்கம் சார். வணக்கம் பிரதர். இப்போது ஸ்டண்ட் மாஸ்டராக நிறைய படங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. ரீசெண்ட் சக்ஸஸ் வந்து அந்தகன் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்குது. அடுத்தது சினிமா உலகத்தில் வந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு படமாக ட்ரெயின் படம் இருக்குது. மிஷ்கின் சார், விஜய் சேதுபதி சார் காம்பினேஷனில். அந்த படத்துக்கும் ஸ்டண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே பேசலாம் அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு உங்களோட ஜேர்னி எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி தான் கேட்கலாம்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் அந்தகன் சக்ஸஸ் மீட்டில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சின்ன வயசில் வந்து கும்ஃபு ஃபைட் இந்த விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டதே வந்து பிரசாந்த் சாரோட வீட்டில் தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுலேருந்து ஆரம்பிக்கலாமா? என்னோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் எங்கள் அப்பா தான் எனக்கு குருநாதர் மாதிரி. என்னென்னா எங்கள் அப்பா தான் வந்து என்னை எடுத்துகிட்டு போயிட்டு கிளாஸில் கும்ஃபுன்ற கிளாஸில் 90s எனக்கு ஒரு 8 வயசு இருக்கும். அந்த பீரியடில் நம்ம ஆக்டர் பிரசாந்த் சார், டாப் ஸ்டார் இருக்காரு, அவர் வீட்டில் தான் அனுப்பி விட்டாங்க. ஓகே. அங்கே அவர் கும்ஃபு பண்ணும்போது நிறைய பசங்களை அவர் சொல்லி தருவார். அதேமாதிரி அவரோட ஸ்டூடெண்ட்டாக தான் நம்மளும் அவர்கிட்ட கற்றுக்கிட்டோம், பிரசாந்த் சார் கிட்ட. 8 வயசில் பிரசாந்த் சார் கிட்ட? ஆமாம், பிரசாந்த் சார் கிட்ட. அவர் மாஸ்டர் இருப்பார், மாஸ்டர் பிரசாந்த் ராஜன் அவர் மாஸ்டர், அவர் கும்ஃபு மாஸ்டர். இவர் பிரசாந்த் சார் தான் அங்கே அவர் தான் எல்லாமே வந்து டீச் பண்ணிவிட்டு பசங்க சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணுவாப்புல. அங்கே அவர்கிட்ட வந்து அங்கே வந்து நம்ம ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. அதை நம்ம வீட்டால் வந்து லைட்ஸ்மேன்ஸ், நம்ம வீட்டை சுற்றி எனக்கு லைட்ஸ்மேன்ஸு. அங்கே வந்து சாரங்கமான் டி நகரில், நம்ம பாண்டிச்சேரி பக்கத்தில், அங்கே வந்து ஆனந்த் சினி சர்வீஸ் லைட்டு இது பண்ணுவாங்க. நம்ம சரௌண்டிங் சுற்றி வந்து லைட் ஆஃபீஸர் சினிமா சம்மந்தப்பட்டதான் இருப்பாங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, நானும் எங்கள் ஃபாதர் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோ அந்த பக்கம் போயிருந்தோம். போயிட்டு இருக்கும்போது சடனாக நம்ம அந்த பீரியடில் நான் ஆர்டிஸ்ட்டை பார்க்கணுன்னா ஒரு ஆசை தானே, ஷூட்டிங் பண்ணால். அப்போ சரி உள்ளே போகலான்னு சொல்லிட்டு ஸ்டுடியோக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டாரு. அங்கே போனால் பார்த்திபன் சார் சுகமான சுமைகள் டப்பிங் நடந்தது. பார்த்திபன் ஆக்டர் சார், பார்த்திபன் சார் தெரியல அவருக்கு. அந்த லைட்மேன் வந்து அவருக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி ஒர்க் பண்ணதுனால டக்குன்னு பார்த்திபன் சாரை பார்க்கலாமா, கண்டிப்பாக அப்போ நம்ம ஆர்டிஸ்ட்னா நம்மளுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல. அந்த இதில் பார்த்திபன் சாரை போய் பார்க்கலான்னு போய் அவர் வந்தார், பார்த்தோம். பார்த்தோன்னே டக்குன்னு அப்பா என்ன சொல்லிட்டாருன்னு, நீ தான் நல்லா பண்ணுவீங்களே, ஜிம்னாஸ்டிக் தான் பண்ணுவீங்களே, கும்ஃபுல்லாக பண்ண அவர்கிட்ட செஞ்சு காட்டுன்ட்டாப்புல. டக்குன்னு நம்மளுக்கு நான் சின்ன வயசில் நம்ம அப்பயே நம்ம நல்லா பண்ணுவோம், ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா பண்ணுவோம். டக்குன்னு அப்பயே அந்த கும்ஃபு ஜிம்னாஸ்டிக் அதெல்லாம் நான் பார்த்திபன் சார் செஞ்சுக்காங்க. அவர் பார்த்தோன்னா அவர் பிடிச்சி போச்சு. அவர் என்ன பண்ணார், தம்பி நீ படத்தில் நடிகடான்னாரு. இல்லை சார் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் பண்ணுறேன் சார்னு சொன்னேன். சரி உங்கள் ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு போடான்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் மட்டும் வாங்கிட்டா. அவரை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த படம் முடிஞ்சது. படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு கால் வந்தது. அப்போ எங்கள் வீட்டில் ஃபோன் இல்லை, பக்கத்து வீட்டில் தான் ஃபோன் இருந்தது. அங்கேருந்து கால் பண்ணாங்க, சொன்னாங்க இது மாதிரி பார்த்திபன் சார் ஆஃபீஸில் பேசுகிறாங்கன்னு சொன்னேன். போனோம். என்ன முதல்ல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்து வந்து பார்த்திபன் சார் தான். ஓகே. சைல்டு ஆர்டிஸ்டா? எனக்கு ஒன்றுமே தெரியாது, கேமரா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. அவர் தான் அந்த படம் ஃபுல்லாக நம்மளை சினிமாலேயே நம்மளை இது பண்ண நடிக்க வச்சார். அதில் வந்து நம்ம ட்ராவலிங் பார்த்தீங்கன்னா உள்ளே வெளியே பண்ணேன். அதுக்கப்புறம் கார்த்திக் சார் இருக்கார்ல, அவரோட சின்ன ஜமீன் பண்ணேன். ஓகே. சரத்குமார் சாரோட மகாபிரபுன்னு ஒரு படம் பண்ணேன். மகாபிரபு அந்த படம் பண்ணேன். அதில் வந்து லிங்கசாமி சார்ல அசிஸ்டண்டாக இருக்கார் அந்த படத்தில். லிங்கசாமி டேரக்டராக இருக்காங்க. அவரில் அசிஸ்டண்டாக வெங்கடேஷ் தான் அந்த படத்துக்கு டேரக்டர். ஓகே. விஜய் வச்சுல பண்ணார் பகவதியில். அவர் தான் அந்த படத்துக்கு டேரக்டர். அந்த இதில் அப்படியே ட்ராவலிங் அந்த படம் ராஜகுமாரன், அப்புறம் நம்ம விஜயகாந்த் சார், கேப்டன் சார், அந்த பீரியடில் ஆக்ஷன் அவர் தான். அவர் படத்தை பார்த்தா நம்மளா வளர்ந்தது. அந்த ஆக்ஷன் பண்ணுறது அவர், அர்ஜுன் சார், இந்த பிரசாந்த் சார், இவங்க தான் அந்த பீரியடில் ஆக்ஷன். அப்புறம் கேப்டன் சார் விஜய் சேதுபதி ஐபிஎஸ்ன்னு படம் நினைக்கிறேன். ஓகே. அந்த படம் ராஜகுமாரன், பிரபு சார். அப்போ லைனப்பில் நிறைய அந்த பீரியடில் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 15-20 படம் சைல்டு ஆர்டிஸ்டாக பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 98, 97 அப்போ என்னாச்சுன்னா வாய்ப்பு கம்மியாயிடுச்சு. கொஞ்சம் வளர கொஞ்சம் சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் மிடில் வரும்போது வாய்ப்பு கம்மியாயிடுச்சு. நம்மளுக்கு சினிமாவில் யாரும் சப்போர்ட் கிடையாது. நம்ம கம்பெனியாக ஏறி இறங்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளே எஸ்டாப்ளிஷ் பண்ணி தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம்.
அதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லாதனால என்ன பண்ணேன், நான் வேறு ஃபீல்டுக்கே போயிட்டேன். ஓ, சினிமா விட்டே போயிட்டீங்க? சினிமா விட்டே போயிட்டேன். வாய்ப்பு கிடைக்கல, நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. நம்ம ஆல்ரெடி எல்லாம் பண்ணாலும் அது நடிக்கிறதுக்கு ஒரு பீரியடுக்கு அப்புறம் வாய்ப்பு கிடைக்கல. அதை விட்டு போயிட்டேன். அப்போ வந்து இந்த படைப்பாளி பெப்சின்னு ஒன்று அமைப்பு ஒன்று அங்கே ஒன்று பெப்சி அமைப்பு. ஆமாம். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம தான் ஸ்டண்ட் பண்ணுறோமே, ஜிம்னாஸ்டிக்கு ஃபைட்லாம் பண்ணுறோமே, அப்போ இது நம்ம ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அதுக்கு ட்ரை பண்ணேன். அந்த யூனியனில் ஜாயின் பண்ணுறது அது எல்லாம் செலெக்ஷன்லாம் வச்சாங்க, எல்லாம் போய் பண்ண பிறகு அதுலேயும் பார்த்தீங்கன்னா, நீ இன்னும் 18 வயசு ஆகலை, நீ ரொம்ப சின்ன பையன், உனக்கு இப்போ கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருந்தாங்க. நம்மளுக்கு அப்போ என்னென்னா, அந்த ஆர்வத்தில் எப்படின்னா சேர்ந்துடணும், சரி நம்ம ஸ்டண்ட்லாம் சேர்ந்துடணும், ஃபைட்னா நம்மளுக்கு தெரியுது, நம்மளுக்கு ஆல்ரெடி உள்ளுக்குள்ளேயே பாடியிலே உடம்புலேயே இருக்குது, அதில் சேர்ந்துடணும். அப்போ ரொம்ப இன்னும் பெட்டர்மெண்ட்டாக பண்ணுவோம். அப்போ அந்த ஆட்சியில் நம்ம வெறுப்பாயிடுச்சு. சரி போடா சினிமா என்னடா நம்மளை வந்து இப்போ துரத்திட்டே இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் சினிமாவே கேப் விட்டு அதை விட்டு ஒரு 6 வருஷம் 6-7 வருஷம் வேறு ஃபீல்டு, ஹோட்டல் ஃபீல்டு போய்ட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஹோட்டல் ஃபீல்டு? ஆமாம், ஹோட்டல் ஃபீல்டு தான். ஹோட்டல் ஃபீல்டு தான். எல்லா வேலையும் பண்ணியிருக்கேன். பண்ணிட்டு ஒர்க் பண்ணும்போது அப்போ தான் அந்த எஜுகேஷன் அப்போ தான் தெரிஞ்சுது. நான் அந்த சினிமாவில் நடிச்சதுனால ஸ்கூல் என்னால் கண்டினியூஷன் பண்ண முடியல. 7th டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நானே கரஸில் 8th 10th முடிச்சு அப்புறம் அப்போ வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டியில் டிகிரி பண்ணலான்ற ஒரு ஆப்ஷன் இருந்தது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில். அப்போ நான் பிஎஸ்சி பண்ணிவிட்டு அப்புறம் எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணேன். அப்புறம் லா காலேஜில் எனக்கு சீட்டும் கிடைச்சிது. லாவும் எழுதினேன், அம்பேத்கர் லா காலேஜில் எழுதினேன். என்ட்ரன்ஸில் பாஸ் ஆச்சு. செங்கல்பட்டில் போயிட்டு படிக்க சீட்டு கிடைச்சிது. எனக்கு அப்போ என்ன தோணுச்சுன்னா, ஒரு 8 வருஷம் கழிச்சு கேப் பண்ண பிறகு ஸ்டண்ட்டு போகலாமா இல்லை லாக்கு போகலாமான்னு பார்த்தேன். அப்போ நான் பார்த்தேன், நம்ம வந்து சின்ன வயசுலேயே ஒன்று பண்ணுறது ஸ்டண்ட்டு தான். அதோட நம்மளுக்கு இதுதான் பெட்டர்மெண்ட்டு. இதில் போனால் தான் நம்மளுக்கு தெரிஞ்ச தொழிலை பண்ணால் தான் நம்ம வந்து நம்ம லவ் பண்ணுறது அதுதான். அதை பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும்னு சொல்லிட்டு அதை வேணான்னுட்டு நம்ம பாண்டியன் மாஸ்டர் ஒயம்சியில் இருக்கார். பாண்டியன் மாஸ்டர்னு ஒருத்தர், அவர் அப்போ தான் யூனியனில் அவர் ஃபைட் மாஸ்டர். அது நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு, கார்த்திக் சார்லேருந்து சூர்யா சார்லேருந்து எல்லா ஆர்டிஸ்ட்டும் அங்கே தான் போய் கற்றுப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச அலெக்சன் அண்ணா ஒரு ஃபைட்டர், அவர் யூனியன் மெம்பர். அவர் தான் சொன்னார், பாண்டியன் மாஸ்டர் கிளாஸ் போனீங்கன்னா அவங்க ஒரு ரூட் தருவார், நீங்கள் யூனியனில் சேர்றதுக்கு ஒரு. எனக்கு எல்லாமே தெரிஞ்சால் கூட திரும்பியும் பாண்டியன் மாஸ்டர் கிளாஸில் போயிட்டு புதுசாக கற்றுக்கிற மாதிரியே போயிட்டு அங்கே போயிட்டு ஃபுல்லாக அவர் கூடயே இருந்து ஒரு 1 year ட்ராவல் பண்ணேன். அப்புறம் அவர் சில யூனியனில் அவர் சில ஐடியா சொன்னார், இங்கே போனீங்கன்னா அது கிடைக்கும்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் யூனியனில் போய் ட்ரை பண்ணி நம்ம தளபதி தினேஷ் மாஸ்டரோட பையன் ஹரி தினேஷ்னு சொல்லிட்டு, அவரும் மாஸ்டர் தான், நம்ம வேலையில் பட்டதாரி, இதெல்லாம் படம் பண்ணியிருக்காரு. அவர் மூலயமா எனக்கு நம்ம ஸ்டண்ட் யூனியனில் சேர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அங்கே டெஸ்ட்டு வச்சாங்க. டெஸ்ட்டில் நல்லா பண்ணோடனே அங்கே செலெக்ஷன் ஆகி அப்பயும் வந்து 1 year எனக்கு வேலை கிடைக்கல. அந்த 1 year ஹோட்டலில் ஒர்க் பண்ணிவிட்டு நைட் ஷிஃப்ட் போவேன், பகலில் இந்த ஷூட்டிங் சம்மந்தமாக ட்ரை பண்ணுவேன். மாஸ்டர் கிட்ட வாய்ப்பு கேட்டு உடனே ஒரு ஃபீல்டில் துறையில் வேலை கொடுத்துட மாட்டாங்கல்ல. அது இல்லாமல் நம்மளும் ஹைட்டு கம்மி, ஸ்டண்ட்டுனாலே அந்த பாடியாக இதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம். ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து எல்லாம் பண்ணதுனால எனக்கு கான்ஃபிடென்ட் இருந்தது என் மேலே, என்னால் பண்ண முடியும், என்னால் இந்த ஸ்டண்ட்டில் வந்து வர முடியும்னு எனக்கு அப்பயே கான்ஃபிடென்ட் இருந்தது. அப்படி ட்ரை பண்ணும்போது நம்ம கண்ண மாஸ்டர் அவர்கிட்ட போயிட்டு வாய்ப்பு கேட்டேன். அவர்கிட்ட பண்ணி செஞ்சு காமிச்சேன். என்னோடய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே என்னோடய குங்ஃபு ஜிம்னாஸ்டிக் எல்லாம் பண்ணி அவர் தான் வந்து என்னை வந்து அவர் ஸ்கூலில் சேர்த்துட்டாப்புல, அவரோட ஸ்டண்ட்டு ஸ்கூலில் அவர் பண்ணுற படங்கள். அவர்கிட்ட ஒரு 4-5 years ட்ராவல் பண்ணேன். 4-5 years ட்ராவல் பண்ண அங்கேருந்து நான் சினிமாவை கற்றுக்கிட்டேன். எப்படி நான் வந்து குங்ஃபு இந்த ஜிம்னாஸ்டிக்லாம் வந்து இங்கே ஒரு கிளாஸில் கற்றுக்கிட்டணும். என்னோடய சினிமா வந்து கண்ண மாஸ்டர்கிட்ட, சினிமா டெக்னிக்ஸ் எல்லாமே கண்ண மாஸ்டர்கிட்ட கற்றுக்கிட்டேன். கண்ண மாஸ்டர்கிட்ட கற்றுக்கிட்டு வெளியில் அதுக்கப்புறம் நான் அசிஸ்டண்ட்டாக நான் வந்து கண்ண மாஸ்டர்கிட்ட இருக்கும்போதே மணிரத்னம் சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். கடல் படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தெலுங்கில் 2-3 டேரக்டர்ஸ் படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். தமிழ்லேயே தனியாகவே நான் எங்கள் மாஸ்டர் விட்டுருவார். அவர் வேறு ஷூட்டிங் இருக்கும்போது எங்களை அனுப்புவார் கிளாஷ் ஒர்க் எடுக்கிறதுக்கு. அது மாதிரி நான் கடல் படம் 2-3 தமிழ் படங்கள் பண்ணிகிட்டு இருக்கேன். பண்ணும்போது நம்மளுக்கு அதில் ஒரு அனுபவம் கிடைச்சிது. அவர் தனியாக நம்மளை எடுக்க விடும்போது அதுக்கான எனக்கு ஸ்கோப் என்ன, நான் டெவலப் ஆகிறதுக்கான ஒரு ஸ்கோப் எனக்குள்ளேயே எனக்கு கான்ஃபிடென்ட் வந்தது. அப்படி பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அவர்கிட்ட வெளியே வந்துட்டு இந்த பில்லா ஜெகன் ஒரு மாஸ்டர் இருந்தார், அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணேன். அப்போ என்னாச்சுன்னா, நான் வந்து ஃபிலிம்லேயும் ஒர்க் பண்ணேன். அப்போ அந்த 90s பண்ண ஹீரோ கூட ஒர்க் பண்ணிட்டேன். அவங்க பசங்க கூட ஒர்க் பண்ணேன். கார்த்திக் சார் கூட ஒர்க் பண்ணிட்டேன். அவங்க பையன் கௌதம் கார் கூட ஒர்க் பண்ணிட்டேன். பிரபு சார் கூட ஒர்க் பண்ணிட்டேன். ஆர்டிஸ்டா ஃபைட்டரா வந்து விக்ரம் பிரபு சாரோட ஒர்க் பண்ணேன். அது மாதிரி எனக்கு அப்போதுலேருந்தே ஒரு சினிமா ஒரு என்னை விடலை. ஏன்னா சினிமாவை நான் அதே மாதிரி அந்த இன்பிட்வீன் சொன்ன பார்த்தீங்களா கேப்பு, அப்போ வந்து நான் சினிமா தான் எனக்கு வந்து 2 விஷயம் தான். ஒன்று கிளாஸில் ப்ராக்டிஸ் பண்ணுறது, இன்னொன்று வந்து தேட்டரில் போய் சினிமா பார்க்குறது. தேட்டரில் போய்ட்டு படம் வந்தால் வாரத்தில் ஒரு படம் போய் தேட்டரில் போய் பார்த்துருவோம். சின்ன வயசு நம்மளுக்கு அந்த எஜுகேஷனும் போனதுனால வேறு ஒன்றுமே இல்லை, நம்மளை ஃப்ரீயாக விட்டாங்க. அந்த 90s அப்போ வந்த படம் எல்லா படமும் பார்த்துருக்கேன் மோஸ்ட்லி.
அதனால் அந்த படம் பார்த்து சினிமா அங்கேயும் நம்ம அந்த படம் பார்த்து நிறைய விஷயம் உள்ள மண்டையில் ஏற்றிக்கிட்டேன். அது கிளாஸ் பண்ணது கனல் கண்ணம்மா ஸ்டேட் இருந்தது. இப்படி வெளியே வந்து நம்ம பில்லா ஜெகன்கிட்ட வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸில் உள்ளே வந்தாங்க. கார்த்திக் சுப்ராஜ் சார், நாளை இயக்குனர் டீம்லேருந்து வெளியே வந்தாங்க. அவங்க கூட நான் ஒர்க் பண்ணேன். நம்ம ஜிகர் தண்டல் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன் அவர் கூட, கார்த்திக் சுப்ராஜ் சார் கூட. அப்புறம் ராம்குமார் வந்து ராட்சசன்லாம் பண்ணார் பார்த்தீங்களா, அவர் கூட ஒர்க் பண்ணேன். அவரு கூட இருந்தவர் தான் ஏஆர்கே சரவணன் சொல்லிட்டு முண்டாசி பட்டின்னு ஒரு படம் பண்ணாங்க, விஷ்ணு விஷால் படம். அதில் வந்து நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணும்போது கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் நான் பண்ணி கொடுத்தேன். பண்ணி கொடுக்கும்போது அதில் வந்து அசிஸ்டண்ட் அவர் தான் ஏஆர்கே சரவணன். அவர் தனியாக ஒரு படம் பண்ணுறாரு மரகத நாணயன்னு. அவரு தான் என்னை வந்து மாஸ்டரா வந்து தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்துனது. இந்த நேரத்தில் ஏஆர்கே சரவணனுக்கு ரொம்ப நன்றி அவருக்கு. அது மூலிமா அவர் மூலிமா அறிமுகமாகி அதுக்கப்புறம் மரகத நாணயம், சிக்ஸர், ஓமை கடவுளே, போதையேரி புத்திமாரி, அப்புறம் சொப்பன சுந்தரி, இப்போ லாஸ்ட்டாக ட்ரெயின், அந்தகன், அது முன்னாடி பிசாசு 2, ஃப்ளாஷ்பேக் பிரபுதேவா சார் படம், இப்படி லைன் அப்பில் ஒரு 40 மூவிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக ரொம்ப பெரிய ஜேர்னி. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு ஸ்டண்ட்டு குங்ஃபு அதெல்லாம் கற்றுக்கலான்னு போன ஒரு சின்ன பையன் திடீர்னு சைல்டு ஆர்டிஸ்ட் ஆகிறாரு. அப்புறம் படம் இல்லைன்ட்டு வேறு இண்டஸ்ட்ரி போகிறாரு, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி. திரும்ப வந்து ஸ்டண்ட் யூனியில் சேர்ந்து அசிஸ்டண்ட்டாக இருந்து வேலை கற்றுக்கிட்டு இப்போ இவ்வளோ படங்கள் பண்ணிட்டீங்கன்ற ஒரு பெரிய ஜேர்னி ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டீங்க நீங்கள். ஆனால் ஆச்சரியமாக இருக்குது சார். இப்போ நீங்கள் சின்ன வயசில் 8 வயசில் போய் கற்றுக்க போகிறீங்க குங்ஃபுன்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு என்ன கனவுகள் இருந்துச்சு, நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க? சார் அப்போ எனக்கு எந்த கனவும் இல்லை சார். ஜாலியாக கற்றுக்க ஜாலியாக எங்கள் அப்பா அந்த மாதிரி கிளாஸில் விட்டார் சார். எனக்கு வந்து அந்த பிரசாந்த் கோல்ட் டவர்னு இப்போ இருக்குது, அது பக்கத்தில் தான் எங்கள் வீடு, டி நகரில். அந்த பக்கத்தில் நான் கோடம்பாக்கம் பக்கத்தில், அது பக்கம் தான், நியர்பை தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் எங்கள் வீடு. அது பக்கத்துலேயே எனக்கு ஸ்கூலு. என்ன எதுவுமே ஜாலியாக விட்டார். ஏதோ நான் இப்போ நான் என்ன ஸ்டண்ட்டில் வருவேன், ஃபைட்டராக பண்ணுவேன், மாஸ்டர் ஆவேன், ஆர்டிஸ்டாக ஆவேன், எந்த ஒரு இதுவும் கிடையாது. பிளாங்காக போனோம், கற்றுக்கணும் ஒரு விஷயம். எங்கள் அப்பா விட்டார், எங்கள் அப்பா ஆசையாக போனோம். அதுவே வந்து இப்போ நம்மளுக்கு ப்ரொஃபஷனல் ஆகிடுச்சு. அது வந்து ஜாலியாக நான் ரசித்து பண்ணுறேன். இப்போ என்னென்னா எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் கூட எனக்கு ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்குது. அங்கே போனால் தான் ஜாலியாக இருக்கும் எனக்கு. ஓகே, ஷூட்டிங் ஸ்பாட் வந்து கஷ்டமாகவே தெரியாது. ஷூட்டிங் ஸ்பாட் போனால் நம்ம க்ரியேட்டிவிட்டி நம்ம பண்ணுறது, இப்போ கிரவுண்டில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அது மாதிரி அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் எனக்கு. அதுதான் ஹாப்பினஸ். இப்போ 8 வயசில் அங்கே பிரசாந்த் கோல்டன் டவர்ஸில் குங்ஃபு கற்றுக்கிங்க பிரசாந்த் சார் கிட்ட. பிரசாந்த் சார் கூடயும் தியாகராஜன் சார் கூடயும் நீங்கள் பேசின விஷயங்கள், அந்த டைமில் உங்களுக்கு ஞாபகம் இருக்க விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது சார். அது சடனாக வர மாட்டேது, ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு. நல்ல மூமெண்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோங்க. நல்ல ஒரு நல்லா இருந்தது அந்த இடமே. வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சைனீஸ் மூவிஸில் பார்ப்பீங்கல்ல, ஷாவ்லின் டெம்பிள்ஸ், அது மாதிரி தான் அந்த இடமே. பாதி அந்த இப்போதான் அது கோல்டு டவராக இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பாதி வந்து அவர் வீடு, பாதி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த கார்டனு, ஃபுல்லாக கார்டன்ஸாக பில்லுலாம் வளர்ந்து, அந்த பில்லு வளர்ந்து அந்த இடமே வந்து ஒரு பசுமையாக இருக்கும். உள்ளே போனாலே நாங்கள் பிளாக் அண்ட் பிளாக் ட்ரெஸ்ஸு, ஒரு 50-40 ஸ்டூடெண்ட்டு, 30-40-50 ஸ்டூடெண்ட்டு, காலையில் 6 மணிக்கு 6 o'clock எடுத்துன்னு போயிட்டு அங்கே வேறு கிளாஸில் ஈவினிங் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த அப்போ பண்ணும்போது கஷ்டமாக தான் இருந்தது. இப்போ அது வந்து நினச்சா அது இதுவாக தான் இருக்குது. காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 9-10 மணி வரைக்கும் போட்டு பிழிஞ்சு எடுத்துருவாங்க எங்கள் மாஸ்டர்ஸு. அப்போ பிழிஞ்சு எடுத்தது தான் இப்போ நம்மளுக்கு அது இந்த வயசுலையும் எனக்கு 42 ஆகுது. இப்பயும் நம்ம வந்து அதை வந்து பண்ணுறது, ப்ராக்டிஸ் பண்ண, நம்மளோட கான்ஃபிடென்ட் எல்லாமே அதுதான், வேறு எதுவுமே இல்லை. உள்ளுக்குள்ளே இருக்க பவர் இருக்குல்ல. எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த படம் அயன் 3 படம், ஆமாம், சூர்யா கனல் கண்ண மாஸ்டர் தான் பண்ணார். அது கிளைமேக்ஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து பாம்பே தாண்டி மேலே ஒரு ஹில்ஸில் சீட் பண்ணியிருந்தோம் ஷார்ட்டு. அது அதில் வந்து டூப் இன்னொருத்தவங்க தான் போட்டாங்க. ஆனால் இன்னொரு ஷார்ட் என்னன்னா ஒரு 8 அடி 8th ஃப்ளோர்னு வச்சிங்களேன். இந்த 8th ஃப்ளோர்லேருந்து ட்ராவலிங் ரோப்பு, ஓகே, அது வந்து ஒரு மரத்தில் கட்டிட்டாங்க. அந்த ட்ரையல் பார்க்குறாங்க. ட்ரையல் இந்த ஷார்ட்டு எப்படி நம்ம பண்ணால் நல்லா இருக்குமான்னு சொல்லி ட்ரையல் பண்ணுறாங்க. அப்போ நம்ம அவர் கூட இருந்தோம். அவர் என்ன பண்ணுறாரு, என்ன பண்ண சொல்லிட்டாரு. என்ன ஆச்சுன்னா நம்ம ட்ராவலிங் ரோப்பு கட்டியிருந்தோம். ஃபஸ்ட் வாட்டி பண்ணும்போது அது வந்து எப்படி இருக்குன்னா இப்படி டேப்பராக இருக்கும். இங்கே 8th ஃப்ளோர்னா கீழே, நான் 8th ஃப்ளோர்லேருந்து கீழே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், அங்கே ஒரு மரம் இப்படி ட்ரெயின் போவோம் பார்த்தீங்களா, ஆமாம் ஆமாம், அது மாதிரி இப்படி இறங்கணும். ஓகே ஓகே. அது ஃபஸ்ட் வாட்டி வரும்போது என்ன பண்ணிட்டேன். மாஸ்டர் சொல்லிட்டாரு, மாஸ்டர் நம்ம அந்த பண்ணிட்டோம். 2வது வாட்டி என்ன ஆச்சு, இந்த பேக் இழுப்பு புல்லிங் ரோப் ஒன்று இருக்குது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரலாமேன்னாரு. சரிங்க மாஸ்டர் நான் ஃபாஸ்ட்டாக வந்துடுறேன்னு சொல்லிட்டு இந்த ரோப்பை எடுத்துட்டேன். எடுத்த பிறகு என்ன ஆச்சுன்னா அவங்களும் எடுத்துட்டாங்க, ஒன்றாகாதுன்ட்டு. எடுத்த பிறகு என்ன ஆச்சுன்னா இந்த ரோப்பு பாதி தூரம் வருது, பாதி தூரம் ரோப்பு கட் ஆயிடுச்சு. இந்த ரோப்பே இல்லை. இப்போ இங்கேருந்து பிடிச்சி தரலனா நீங்கள் ஒரு மேலேருந்து புல் பண்ணால் எப்படி போய் விழுவீங்க. அது அவ்வளோ ஹைட்லேருந்து வந்து ஒருத்தர் ரோப்பை வந்து ட்ராவலிங் ரோப்பை பிடிச்சிட்டு இருக்காரு. அவர் காலில் வந்து விழுந்த உடனே குருதி பண்ணல கமல் சாருக்கு எப்படி அது மாதிரி என் முகம் வீங்கி இந்த ஸ்கெல் இருக்குல்ல, இந்த ஸ்கெல் எனக்கு உடைஞ்சிச்சு. ஓ, உள்ள எந்த எலும்பா? ஆமாம், இந்த எலும்பு உடைஞ்சிச்சு. இப்போ கூட நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட இந்த எலும்புக்கும் இந்த எலும்புக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும்.
அப்படி உள்ளே போயிடுச்சு. எதுக்கு நான் சொல்கிறேன், நான் இந்த ஸ்டண்ட்மேனோட ஒர்க்கை சொல்கிறேன். நான் அடுத்த நிமிஷம் என்ன ஆகும்னு தெரியாது. நான் சப்போஸ் போகணுன்னா அப்பயே 2008 நான் போயிருக்கணும். அது சினிமா வந்து நம்மளை வந்து விடலை. நீ கொஞ்சம் இருக்கணும், நீ வந்து நீ நேசிக்கிற சினிமாவுக்கு கண்டிப்பாக உனக்கான இடம் இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட சினிமா வந்து எனக்கு. ஆனால் இன்னும் அதை நான் அப்படியே நான் விட்டுட்டு போகல. அதுக்கப்புறம் தான் இன்னும் நான் இன்னும் பெட்டர்மெண்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்காக நான் ட்ரை பண்ணி இன்றைக்கி ஒரு மாஸ்டர் ஆகி படங்கள் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டார்டிங்கில் கும்பு கற்றுக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் சடனாக சைல்டு ஆர்டிஸ்ட்டாக ஒரு லைஃப் உங்களுக்கு கிரியேட் ஆகுது. ஆமாம். அப்போ நிறைய படங்கள் பண்ணுறீங்க. நம்ம 90s ரசித்து பார்த்தா எல்லா ஹீரோக்கள் கூட அந்த நாட்கள் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அந்த நாள்லாம் கோல்டன் பீரியட் தான் சார். ஏன்னா 90sன்றது ரொம்ப வந்து சூப்பர் பீரியடு. என்னென்னா அப்போ தான் வந்து சினிமா வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. என்னென்னா அந்த பீரியடில் படங்கள் வந்து அவ்வளோ அருமைகள் வரும். அப்போ தான் முதல் ஏ ரகுமான்ற ஒருத்தர் உள்ளே வராரு. அப்போ தான் சங்கர் சார்னு ஒரு டேரக்டர் உள்ளே வராரு. அப்போ தான் கே ரவிக்குமார்னு டேரக்டர், கமர்ஷியல் டேரக்டர். அப்போ தேவா சார் நிறைய நம்மளுக்கு படங்கள் பார்க்குறதுக்கு, மியூசிக் கேட்குறதுக்கு. அதேமாதிரி கவுண்டமணி சார் அந்த 90s அவரெல்லாம் மறக்கவே முடியாது. அவர் வந்து நம்மளுக்கு மருந்தாகவே இருந்திருக்காரு காமெடி. அதேமாதிரி இளையராஜா சார் எல்லாமே ஒரு நம்மளுக்கு வெரைட்டி இருந்தது. இதுலன்னா அது இதுன்னு இப்போல்லாம் படங்கள் சரியாக போக மாட்டுதுன்றாங்கல்ல. அப்போ வந்து அவங்க காப்பாற்றுறாங்க படங்களை. அந்த ஆர்டிஸ்ட்டு, அந்த மியூசிக் டைரக்டர். அப்புறம் சுந்தர் சி சார் அவர் படங்கள் அவர் என்ன கலக்குனாரு அதை சொல்ல மாட்டேன். சுந்தர் சி சார் இப்போ 1 to 1 படம் பண்ணேன், அதுவும் நான் தான் பண்ணேன். சுந்தர் சி சாரும் அனுராக் காஷ்யப் ட்ரைலர் கூட வந்துருக்கு. ஆமாம், நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸு. அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது நம்ம ரசித்து பார்த்தோம். அவர் படத்தில் நம்ம தேட்டரில் போய் டிக்கெட் எடுத்து கவுண்டரில் கூட்டத்தில் போயிட்டு. ஏன்னா காமெடி அவ்வளோ பிடிக்கும் எனக்கு, காமெடி அவ்வளோ பிடிக்கும், மியூசிக் அவ்வளோ பிடிக்கும். என்னோட அடுத்த இது பார்த்தீங்கன்னா அது என்டர்டைன்மெண்ட்டே அதுதான் நம்மளுக்கு. அப்படி பார்த்து ரசிச்சவங்க. அந்த பீரியட் வந்து 90sன்றது வந்து ஒருத்தவங்க சொல்லுவாங்கல்ல, ஒருத்தவங்க 80sன்னுவாங்கல்ல, எங்களுக்கு வந்து 90s தான். 90s வந்து நல்ல பீரியடு. அப்போ இருந்து ஆர்டிஸ்ட் கூடயும் ஒர்க் பண்ணியாச்சு. அது நல்லா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த பீரியட். நீங்க சொன்ன மாதிரி அது இண்டஸ்ட்ரிக்கும் கோல்டன் பீரியட். என்ன படங்கள் நல்லா போயிட்டு இருந்துச்சு, ரசிகர்களுக்கும் கோல்டன் பீரியட். நல்ல படங்கள் வந்து நல்ல படங்கள் நம்பர் ஆஃப் படங்கள் இருந்ததுல. இந்த பக்கம் வந்து ஃபைட் பார்க்கணும்னா இவர் படம் பார்க்கலாம், விஜயகாந்த் சார் படம் பார்க்கலாம், அர்ஜுன் சார் படம் பார்க்கலாம், சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் படம் பார்க்கணும்னா அப்போ பாட்ஷா, அண்ணாமலை, என்ன கமல் சார் படம்னா அது ஒரு பேட்டனு, சத்யராஜ் சார் படம் அமைதி படம் அது ஒரு பேட்டனு, கேஸ் படம் அந்த படையப்பா நாட்டாம அவர் ஒரு பேட்டனு, சங்கர் பிரம்மாண்டமாக பார்க்கணும் ஷங்கர் சார் படம் பார்க்கலாம் எல்லாம். அப்புறம் ஹிந்தி படம் அதை சொல்ல மாட்டேன், ஷாருக் கான். அப்போ ஹிந்தி படம் நிறைய படம், தில்வாடே லேஜன். அப்போலாம் லாங்குவேஜே தெரியாது. லாங்குவேஜே தெரியலனால என்ன பண்ணுவோம், ஷாருக் கான் இப்படின்னு வரல அந்த அதுக்காகவே அப்போ நாங்கள் ஓடிட்டு இருந்தோம். அப்புறம் ரங்கீலான்னு ஒரு படம், ஏ ரகுமான் மியூசிக்கு. எதுக்கு சொல்கிறேன்னா இதெல்லாம் நம்ம பார்த்ததுனால சொல்கிறேன். நான் போகிற தேட்டரே கிடையாது, நம்ம வளர்ந்ததே சிட்டி தான், நம்ம இதுவே தான். அதனால் நம்ம படங்கள் பார்த்து தான் சினிமாவே கற்றுக்கு வந்து அதுதான் ஒரு எனர்ஜியே. இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஃபஸ்ட்டு தனியாக பார்த்துட்டு வந்தேன், இப்போ வாரம் படத்துக்கு போயிடுது. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு வருமானம் எதில் வருது, சினிமாவில் வருது. அந்த சினிமாவுக்கு நம்ம ஏதாவது நம்மளால முடிஞ்சது என்ன, படம் போய் பார்க்க முடியும், செலவு பண்ண முடியும், அதுதான். இப்போ ஒரு ரசிகராக நீங்கள் சொல்கிற விஷயங்கள் நானுமே கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் சைல்டு ஆர்டிஸ்ட்டாக உள்ளே போகிறப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க எஜுகேஷன் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஆனால் ஆல்டர்னேட்டாக உங்களுக்கு இந்த ஒரு சின்ன ஃபேம் கிடைக்கும், எல்லாரும் கூட சேர்ந்து நடிக்கிறவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும், ஃபினான்ஷியலாகவும் கொஞ்சம் நீங்கள் மேலே வந்துருந்துருக்கலாங்கிற விஷயங்கள் நடந்திருக்கும்ல. அந்த பீரியடில் அதெல்லாம் நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? இந்த பக்கம் எஜுகேஷன் மிஸ் ஆகுது, பட் வேறு சில விஷயங்கள் கிடைக்குது அப்படிங்கிறது. எஜுகேஷன் மிஸ் ஆகிற விஷயம் அப்போ எனக்கு தெரியல சார். ஓகே, அப்போ வந்து அந்த சினிமான்ற ஒரு இதில் போயிட்டோம். அப்போ அந்த எஜுகேஷன் தெரியல. அந்த ஒரு பீரியடுக்கு அப்புறம் வாய்ப்பு கிடைக்காம போகுது பார்த்தீங்களா, வாய்ப்பு கிடைக்காம நம்ம வேறு வேலைக்கு போகும்போது அங்கே எஜுகேஷன் தேவைப்படுது நம்மளுக்கு. அப்போ தான் அந்த எஜுகேஷனோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சுது, அதுக்கு முன்னாடி தெரியல. அப்போ உண்மையாக கண்டிப்பாக எஜுகேஷன் கண்டிப்பாக வேணும். பேசிக்காக நம்ம எஜுகேஷன் நம்மளுக்கு இருந்ததுன்னா அதுதான் பெஸ்ட்டு இருக்கிறதுலே. அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு அந்த இடத்துல கண்டிப்பாக எனக்கு வேல்யூ தெரிஞ்சு, எஜுகேஷன் வேல்யூ. ஓகே ஓகே, அது தெரிஞ்சதுனால தான் நான் கரஸில் பண்ணேன். அடுத்த ஏதாவது நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு நான் படித்தேன். இப்போ கொஞ்சம் எஜுகேஷனாக கொஞ்சம் வந்துட்டேன். ஓகே, இப்போ நம்ம வியந்து பார்க்கக்கூடிய நடிகர்கள் விஜயகாந்த் சார், கமல் சார் கூட நடிச்சிருக்கீங்க. ஆமாம், மகாநதி படத்தில் நடிச்சிருக்கேன். மகாநதியில் எந்த ரோல் பண்ணிருந்தீங்க? மகாநதியில் தலைவாசல் விஜய் பையனா பண்ணியிருக்கேன். ஓகே, கமல் சார் வந்து குழந்தை தேடி வருவார், அந்த இடத்துல ஜிம்னாஸ்டிக் பண்ணிட்டு அப்புறம் அவர் ரவுண்ட் ட்ராக் போட்டு நாலு பேர் டைலாக்லாம் எடுத்தாங்க. ஓகே, அது சாங்ல வரும், மாண்டேஜாக வரும். அது அந்த மாதிரி நம்ம வியந்து பார்க்கக்கூடிய நிறைய நடிகர்கள் கூட எல்லாம் நடிச்சிருக்கீங்களா? அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ யோசிச்சு பார்க்குறப்ப எப்படி இருக்கும் உங்களுக்கு? உண்மையாக சொல்லும் போது அப்போ ஒன்றும் தெரியல சார், சுத்தமாக தெரியல. அப்போ ஒன்றுமே தெரியல, ஜாலியாக நடிச்சாச்சு. ஜாலியாக அவர் கமல் சார்கிட்ட ஆக்சுவலாக நான் அவர் வந்தார், அவர்கிட்ட எதிர்க்க பண்ணி காமிச்சேன். அவர் பார்த்தோன்னே சூப்பர். அவர் எப்பயுமே வந்து நல்லா பண்ணுறவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணுவார், என்கரேஜ் பண்ணுவார். அப்போ நான் சின்ன பையன் இன்னும் கூடுதலாக எனக்கு இது பண்ணார், என்கரேஜ் பண்ணார், எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அடுத்த படத்தை கூட குருதி புனல் கூட கூப்பிட்டாங்க. அடுத்த படம் பண்ணும்போது நான் தான் ஒரு வேற படத்தில் மாணிக்கன்னு ஒரு படம், ராஜ்கிரண் படம் நடிச்சிட்டு இருந்தேன். அந்த படத்தில் தான் அது போக முடியல. அதுக்கப்புறம் எனக்கு கேப் ஆகிடுச்சு, அவரை கான்டாக்ட் பண்ண முடியல. அப்போ அவர் தெரியல. அதுக்கப்புறம் நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து ஒரு டெக்னீஷியனாக உள்ள வரும் பார்த்தீங்களா, அப்போதான் அந்த வேல்யூவே அவங்கள யார் அந்த இது தெரிஞ்சது. அப்போ நடிக்கும் போது
சரி ஆர்டிஸ்ட்டு கமல் சார் இன்னும் தெரியும் அவ்வளோதான். மற்றபடி நம்ம டெக்னீஷியனாக உள்ளே வரும்போது அந்த சினிமாக்குள்ளே வரும்போது தானே அவங்களோட வேல்யூ இன்னும் நம்மளுக்கு தெரியப்படுதில்ல. இப்போ நினச்சா அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ அந்த நடிகர்களை இப்போ சந்திக்கிறப்போ ஏதாவது பேச வாய்ப்பு கிடைக்கிறப்போ வந்து அந்த விஷயங்களை நீங்கள் ஞாபகப்படுத்தி பேசுறது அது வந்து நம்ம இவர் கார்த்திக் சார் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ரொம்ப நாள் கழிச்சு மாஞ்சாவேல்னு ஒரு படம் பண்ணார். நான் கனல் கண்ண மாஸ்டர் ஒர்க் பண்ணேன். மாஞ்சாவேல் நடிக்க வந்தார். அப்போ நான் சொன்னேன், ஆனால் அவர் அப்ரிஷியேட் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு வந்து சொன்னாப்புல, இந்த இவன் தம்பி வந்து கூட நடிச்சான்னு சொல்லிட்டு நல்லா சந்தோஷப்பட்டார். போல ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதே மாதிரி லிங்கசாமி சாரும், நான் லிங்கசாமி சார் மகாபிரபுல கூட இருந்தார். அவர் படங்கள் பண்ணி அவர் பெரிய ஹிட்டு கொடுத்துட்டு நம்ம பையா பையால நான் ஃபைட்டர் ஸ்டண்ட் மேன். ஓகே, ஃபைட்டுக்கு போகிறேன். அப்போ அவர் ரிமைண்ட் பண்ண அவர் எல்லாருக்கிட்டையும் கூப்பிட்டு அசிஸ்டன்ட்லாம் கூப்பிட்டு அவரும் சந்தோஷப்பட்டார். தம்பியை நான் எப்படி பார்த்தேன், இப்போ தம்பி வந்து நம்ம படத்தில் ஃபைட் இது பண்ணுறாரு, அவரு ரொம்ப சந்தோஷப்பட்டார். அது அப்ரிஷியேட் பண்ணார். அது ஒரு ஹாப்பி. ஓகே. அது மாதிரி பார்த்திபன் சார் இது வரைக்கும் நான் மீட் பண்ண முடியல. அவர் மீட் பண்ண எனக்கு ஆசை தான். ஏன்னா அவர் தான் நம்மளுக்கு ஒரு குருநாதர் மாதிரி. சினிமாவில் நடிகர் கேமரா முன்னாடி பிஹைண்ட் த சீன் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா வந்து அவர் தான். அவர் படங்கள் பண்ணால் இன்னும் ரொம்ப சந்தோஷம். ஓகே. பயங்கரமாக இருக்குல்ல. ஏன்னா நடுவில் வேறு ட்ராக்லாம் போயிட்டு எங்கேயோ போயிட்டு திரும்ப அந்த ஃபீல்டுக்கு சினிமா இண்டஸ்ட்ரிக்கே வந்துட்டு பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்தி அதை அவங்களும் ஞாபகம் தெரிஞ்சுக்கிட்டு பாராட்டுறாங்க அப்படிங்கிற மொமெண்ட்லாம் ரொம்ப கண்டிப்பாக அது வந்து அதான் கிஃப்ட்ன்றேன். அந்த இது சினிமா அது வந்து என்ன நம்ம சினிமா தான். அந்த சினிமாவுக்கு நம்ம உண்மையாக இருந்தால், அதான் நம்ம சொல்லுவாங்களே, நம்ம செய்கிற தொழிலில் கரெக்டாக இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை அது கொண்டு போவோம். நம்ம போக தேவையில்லை. அதேமாதிரி அந்த சினிமாவை லவ் பண்ணுறேன், அந்த சினிமா என்னை கூட்டு போகுது. அதே மாதிரி எனக்கு டேரக்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும். அப்போதுலேருந்து நான் அந்த சைல்டு ஆர்டிஸ்ட் நடிக்கும் போதே நம்மளுக்கு அப்படியே தெரிஞ்சிடுச்சு இல்லை யார் என்ன ஹீரோ என்ன. அப்போ வெளியே வந்து பார்க்கும்போது ஹீரோன்னு தெரியும், உள்ள ப்ரெசன்ஸில் போய் நடிக்கும் போது தான் தெரியும் யார் அந்த உண்மையான ஹீரோ தான். இருந்தாலும் உள்ள அந்த அவங்க தானே சொல்லி தருவாங்க கேப்டன் யாருன்னு நம்மளுக்கு அப்போ தானே தெரியும். அப்பயே எனக்கு டேரக்டர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். சங்கர் சார்லேருந்து அப்போ பண்ண டேரக்டர்ஸ் எல்லா டேரக்டர்ஸ் இப்போ வர டேரக்டர்ஸ் கூட எல்லாம் டேரக்டர்ஸ் இப்போ கூட ஒர்க் பண்ணுற கூட டேரக்டர்ஸ் தான் ஃபஸ்ட்டு. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்கள மீறி நான் எதுவும் பண்ண மாட்டேன். அதனால தான் அவங்களோட கோஆர்டினேட்டர் மாதிரி ட்ராவல் பண்ணுவேன். ஃபைட் மாஸ்டர் ட்ராவல் பண்ண மாட்டேன். ஒரு ஸ்டண்ட் டேரக்டர் தான் நான் ட்ராவல் பண்ணுவேன். அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அவங்க கூட ட்ராவல் பண்ணுவேன். சைல்டு ஆர்டிஸ்ட் நடிச்சிட்டு இருந்து திடீர்னு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னீங்கல்ல. அந்த பீரியட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? நம்ம பாட்டு தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருந்தோம், பெரிய படம் நடிச்சோம், டக்குன்னு எதுவுமே வரல, என்னாச்சு அப்படிங்கிறது அந்த ஒரு குழப்பமா இருந்துச்சா? என்ன இல்லை இருந்து சார், கஷ்டம்லாம் இருந்தது சார். கஷ்டம் நம்ம போய் சொல்ல வரும்ல, கஷ்டம்லாம் இருந்தது. கஷ்டம்லாம் இல்லாமல் இல்லை. அதாவது பண கஷ்டம் கிடையாது. நம்ம சொந்த வீடு இருந்தது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மைண்ட் வைஸ் உள்ளுக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கும்ல, என்னடா அது சினிமாவில் இருந்தால் நம்ம வந்து சரி ஆர்டிஸ்டாக தான் ஆக முடியலையே, சரி ஃபைட்டர் கார்டு ட்ரை பண்ணோம், அதுவும் நம்மளுக்கு கிடைக்காம போயிடுச்சு. சின்ன பையன் நம்மளை ஒதுக்கிட்டாங்களே, ஹைட்டு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்களே, சரி அடுத்த லெவல் போக முடியலையே, எப்படின்னா ஸ்டண்ட்டில் சேரணும்னு சொல்லிட்டு அந்த இன்பிட்வீன் அந்த அந்த ஃபீல் கண்டிப்பாக இருந்தது. எனக்கு ஸ்டண்ட்டில் சேரும் போது தான், அது சேர்ந்த பிறகு தான் எனக்கு அது ஃபுல்ஃபில்லே ஆச்சு. எனக்கு அதில் சேர்றதுக்கான கஷ்டப்பட்டேன் அவ்வளோ. இப்போ சேர்றவங்க ஈஸியாக சேர்ந்துடுறாங்க, ஆனால் அது சேர்றதுக்கான போராட்டம் எனக்கு ஒரு 10 வருஷம் 10 இயர்ஸ் இருந்தது எனக்கு. அதுக்கு நடுவில் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ஒரு 6 வருஷம் போயிட்டீங்கல்ல, அப்படிங்கிறப்ப சினிமாவோட ஒரு சின்ன தொடர்பு அருந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்திருக்கும். இல்லை சார், அது என்னன்னா நான் சினிமா அறுக்கவே இல்லை சார். நான் ஹோட்டலில் ஒர்க் பண்ணாலும் நான் படங்கள் பார்த்துட்டே இருப்பேன். ஓகே, நான் படங்கள் அப்போ வந்து தூளு, சாமி, அப்போ கில்லி, எல்லா படம், விஜய் சார் படத்துலேருந்து, அஜித் சார் படத்துலேருந்து, சூர்யா சார் படத்துலேருந்து எல்லா படமும் பார்த்துருவேன். என்னோட என்டர்டைன்மெண்ட்டே படம் பார்க்குறது தான், வேறு எதுவுமே கிடையாது. வேறு எந்த பழக்கமும் எனக்கு கிடையாது. படம் பார்ப்பேன், அவ்வளோதான், ஃப்ரீயாக இருக்கும்போது. அதனால சினிமா கனெக்டடாகவே தான் கனெக்டடாக இப்பயும் நான் கனெக்டிவாக இருக்கிறது அதெல்லாம் பார்த்ததுனால தான் என்னால் கனெக்ட் பண்ண முடியுது. ஒரு டேரக்டர்கிட்ட அவங்க பேசும்போது, அவங்க சீக்வன்ஸ் சொல்லும் போது அதை எப்படி ரிசீவ் பண்ணோம், எப்படி ஃபைட் கம்போஸ் பண்ணோம். ஒரு ஆடியன்ஸ், நான் படத்தை வந்து நான் டெக்னீஷியனாக பார்க்க மாட்டேன், நான் ஸ்பாட்டில் மட்டும் தான் டெக்னீஷியன் ஒர்க் பண்ணோன்னு தவிர, தேட்டருக்குள்ளே போனால் அந்த இருட்டில் வந்து அப்படியே ஜாலியாக கை தட்டின்னு ஒரு ஹீரோ எங்கே அடித்தா ஒரு 4 பேர் எவ்வளோ பில்டப் வைக்கணும், எப்போ அடிக்கணும், எப்போ அடிக்கக்கூடாது, அந்த விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும். நம்ம எல்லா படமும் பார்ப்பேன். இந்த படம் அந்த படம்லாம் கிடையாது, அது மொக்க படமாக இருந்தாலும் பார்ப்பேன். அதில் என்ன, அதில் தப்பு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதுலேருந்து என்ன நம்ம கரெக்ஷன் பண்ணுறது, அந்த இது பார்ப்பேன். அதனால் எனக்குன்னு ஒரு பார்த்த ஒரு அனுபவம் இருக்குல்ல, சினிமாவை பார்த்து தானே கற்றுக்கிறது. அதுக்கப்புறம் ஆன் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம், ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம், அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம், ஃபைட்டராக ஒர்க் பண்ணியிருக்கோம், இப்போ மாஸ்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதேமாதிரி மாஸ்டராக ஆனோடனே எடுத்தோடனே நான் மாஸ்டர் ஆகலை. மாஸ்டர் ஆகிறதுக்கு நானே என்ன பண்ணேன், ஒரு கேமரா வச்சு நான் ஒரு டீம் செட் பண்ணி, நான் ஒரு சீக்வன்ஸ் ரெடி பண்ணி, நான் கம்போஸ் பண்ணி ஒரு ஃபைட் எடுத்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு. ஆன பிறகு தான் நானே மாஸ்டர் எழுதி கொடுத்தேன். சார், நீங்கள் அதுக்கப்புறம் சினிமாவில் திரும்ப வந்ததுக்கப்புறம் ஸ்டண்ட்டில் போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு ஸ்டண்ட் மேனாக நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்ற கனல் மாஸ்டர் கற்றுக்கிட்டதாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் திரும்ப சினிமா ப்ராப்பராக ஸ்டடி பண்ணிட்டு உள்ளே போயிட்டு இருந்தீங்கல்ல, அந்த பீரியட் எப்படி இருந்தது? இந்த பீரியட்
அந்த பீரியட் என்ன சார், அப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு நான் ஃபைட்டராக இருக்கும்போது ஆர்டிஸ்டாக இருக்கும்போது ஃபிலிமில் இருந்தது. நான் மாஸ்டர் ஆன பிறகு அதுக்கப்புறம் இது டிஜிட்டல் கன்வே ஆகிடுச்சு. எனக்கு வந்து ஈஸியாக தான் இருந்தது, எனக்கு இன்னும் ஈஸியாக தான் இருந்தது. அதேமாதிரி எனக்கு என்னென்னா பெரிய பெரிய டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ண, பெரிய பெரிய டேரக்டர் இல்லை, எல்லாமே டேரக்டர் தான், அது பெரிய டேரக்டர் சின்ன அவங்ககிட்ட ஒர்க் பண்ணும்போது அவங்ககிட்ட என்ன நல்ல விஷயமோ இருக்கோ அதெல்லாம் நான் அப்சர்வ் பண்ணிப்பேன். லிசனரை நான் அதிகமாக பேசுறதோட நான் பேச மாட்டேன், நான் சைலண்ட் டைப் தான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து நல்ல நல்ல விஷயம், நீங்கள் பண்ணுற நல்ல விஷயத்தை வந்து நான் அப்சர்வ் பண்ணிப்பேன். உங்களை அதை அப்சர்வ் பண்ணி அதை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். என்னால் எக்ஸிக்யூட் பண்ண தெரியும் ஒரு விஷயத்த. அதனால் எனக்கு வந்து அது பெருசாக எனக்கு தெரியல. அது இல்லாமல் நம்ம கனல் கண்ண மாஸ்டர் பார்த்தீங்கன்னா அவர் எல்லாமே பண்ணுவார் சினிமாவில். அவர் பற்றி சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், கேமராலே ஃபைட் பண்ணுவார் போல அவர் எங்கள் கனல் கண்ண மாஸ்டர். அதனால் அவரை பார்த்து நான் கனல் கண்ண மாஸ்டர் ஃபஸ்ட் அசிஸ்டன்ட் செகண்ட் அசிஸ்டன்ட்லாம் கிடையாது, நான் தேர்ட் அசிஸ்டன்ட் தான். ஆனால் நான் 4-1 ஒர்க் எல்லாம் பண்ணுவேன். இப்போ ஃபைட் அங்கே நடக்குதுன்னா இப்போ இங்கே எத்தனை பேர் வரணும், இங்கே ப்ராப்ஸ் ரெடி பண்ணுறது, இங்கே என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும், இங்கே க்ரேன் எங்கே வரணும், ரோப் இது பண்ணணும், இங்கே எத்தனை பேர் இங்கே வரணும். நான் பிஹைண்ட் ஸ்க்ரீன்லேருந்து அவர் என்னென்ன பண்ணுறாருன்னு, அவர் என்ன லென்சிங் பண்ணுறாரு, என்ன ஃப்ரேம் வைக்கிறாரு, எல்லாமே பார்த்து நம்மளுக்கு அப்படியே மைண்டில் ஊறிடுச்சு. ஆல்ரெடி நம்ம சினிமாவில் இருந்திருக்கோம், ஆல்ரெடி மாஸ்டர் ஷாட்ஸ் எல்லாம் தெரியும். இதில் வேறு இவர் கூட போனதுக்கப்புறம் எனக்கு இன்னும் ஈஸியாகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் மாஸ்டர் ஆகும்போது எனக்கு ஒன்றும் அது பெருசாக ஒன்று ஜாலியாக இருந்தது. அதுதான் ஒரு படம் பண்ணும் போதும் பார்க்கும்போது சரி எனக்கு தெரியும் பண்ணும்போது இதில் தப்பு பண்ணியிருக்கோம், சரி அடுத்த சீக்வன்ஸ் பண்ணும்போது அதோட பெட்டர்மெண்ட்டாக பண்ணணும் இன்னும் சொல்லிட்டு அப்படியே பண்ணி நம்மளுக்கு அது ஜாலியாக தான் இருந்தது. ஒன்றும் கஷ்டமாலாம் தெரியல எனக்கு. மாஸ்டர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த உங்களுக்கு ஒரு டீம் இருக்கும், அந்த டீமை ஹேண்டில் பண்ணிட்டு நீங்கள் விஷயங்கள் பண்ணுவீங்க. ஆமாம், நீங்கள் ஸ்டண்ட் மேனாக இருக்கும்போது நீங்களே நிறைய விஷயங்கள் ரிஸ்க் எடுத்து பண்ண வேண்டியிருந்தது. ஆமாம், கண்டிப்பாக. அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் எப்படி இருந்தது? உண்மையாக சார், நான் மட்டும் இல்லை, ஸ்டண்ட் மேனாக இருக்காங்க எல்லாருக்குமே வந்து கஷ்டம் இருந்தது அவங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்க உடம்புல எல்லா ஃப்ராக்சர் இல்லாத இடமே இருக்காது. அவங்க உண்மையாக வந்து ஸ்டண்ட் மேன் லைஃப் வந்து ரொம்ப இது அது. ஆனால் அதை வந்து விரும்பி தான் செய்கிறாங்க. அடிபட்டால் கூட மாஸ்டர் ஷார்ட் ஓகேவா மாஸ்டர் தான் கேட்பாங்க. அடியை வந்து அவங்க இது பண்ண மாட்டாங்க. உள்ளே எலும்பு உடைஞ்சிருக்கும், ஃப்ராக்சர் ஆகிருக்கும், அது எழுந்து வந்துட்டு ஷார்ட் ஓகே பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஸ்டண்ட் மேனோட அவங்களோட பவரே அது, வில் பவர் அது. உண்மையாக வந்து ஸ்டண்ட் மேன் வந்து கிரேட். ஆனால் அதனால் அது அப்படி தான், அந்த லைஃப் அப்படி தான். நாங்கள் விரும்பி தானே பண்ணுறோம். அதுக்கு இன்சூரன்ஸே கிடையாது. ஸ்டண்ட் மேனுக்கு, ஸ்டண்ட் பீப்புள்ஸுக்கு வெளியில் எல்லாருக்குமே இன்சூரன்ஸ் போடுவாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனிலே ப்ரீமியம் கட்ட சொல்ல மாட்டாங்க, ஏன்னா ப்ரீமியம் அதிகம். ஏன்னா நீங்கள் தெரிஞ்சு தானே பண்ணுறீங்க. நீங்கள் பண்ணுறதே வந்து ஸ்டண்ட் பண்ணுறதே வந்து மேலேருந்து 4 அடுக்கு மாடியிலேருந்து குதிக்கிறோம், ஜம்ப் பண்ணுறோம், அடிப்படும் தெரிஞ்சு தானே பண்ணுறாங்க. அப்புறம் எப்படி இது பண்ணுவாங்க. அதனால் ஒவ்வொரு ஸ்டண்ட் மேனும், நான் மட்டும் இல்லை, ஒரு ஸ்டண்ட் மேனும் விரும்பி பண்ணுறாங்க, தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க, அதை லைக் பண்ணி சந்தோஷமாக பண்ணுறாங்க. இப்போ கூட நிறைய சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துருச்சு, ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுறாங்க. பட் நீங்கள் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே நிறைய ரிஸ்கான விஷயங்கள்லாம் இருந்துச்சுல. அப்போ உங்களுக்கு நடந்த ஏதாவது இன்சிடென்ட்ஸ் ரொம்ப? அதான் எனக்கு தான் சொன்னல, அயன் படத்தில் 2008 அப்பயே போய் ஃபினிஷ் ஆகிருக்க வேண்டியது தான். அது சினிமா நம்மளை விடல, கடவுள்ன்றதோட சினிமா விடல. கடவுள்லாம் நெக்ஸ்ட் தான். நம்ம ஒரு விஷயத்தை நேசிக்கிறோம், அந்த சினிமா வந்து நம்மளை விடல. நீ இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும், கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணா, நீ பண்ண அந்த ஒர்க்கு, நீ பண்ண ஹார்ட் ஒர்க்குங்கன்னா உனக்கு நீ கொஞ்ச நாள் இருந்துட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு அந்த சினிமா நம்மளை வச்சிருக்கு. இதுதான் சார், வேற ஒன்றும். இப்போ ஸ்டண்ட் ஃபீல்டுக்குள்ளே வர்றப்போ ஹைட்டுக்காக சில ரிஜெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி. ஆமாம் சார், கண்டிப்பாக ஹைட்டுன்றது கம்பல்சரி சார். ஏன்னா யூனிட்லேயே அந்த ஹைட் இது கம்பல்சரி. இப்போ நம்மளாம் எப்படி செலக்ட் பண்ணோம்னா ஜிம்னாஸ்டிக் நல்லா பண்ணுவேன். ஜிம்னாஸ்டிக்கு, அந்த குங்ஃபு, அந்த ஜிம்னாஸ்டிக்கில் அந்த லெக் ஒர்க் எல்லாமே நான் மிக்ஸ் மாஸ்டர் எடுத்துவேன். தேக்கோண்டோ, குங்ஃபு எல்லாமே சின்ன வயசில் கற்றுக்கிறதுனால நம்மளுக்கு எல்லாமே உள்ள நானே கலந்துருவேன், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அடிச்சிருவேன், ஒன்றா பண்ண மாட்டேன். மிக்ஸ் பண்ணி அடிச்சதுனால கொஞ்சம் ஸ்பெஷலாக நம்மளை இது பண்ணுவாங்க, வேற ஒன்றும் இல்லை. இல்லைன்னா நம்ம ஹைட்டு நம்ம பாடிக்கு நீங்கள் இப்போ என்னை பார்த்தாலே நீங்கள் மாஸ்டர் மாதிரி சொல்ல மாட்டீங்க, யதார்த்தமாக தான் இருப்பேன். நான் ஒரு கூட ஒரு டேரக்டர் மாதிரி தான் நான் இருப்பேன். ஆனால் நம்ம ஒர்க்கும் வந்து ஸ்பாட்டில் தான். அதேமாதிரி அந்தந்த இடத்துல எந்தெந்த இடத்துல நம்ம எது பண்ணோம் அது பண்ணணும், எல்லா இடத்துலையும் நம்ம இது பண்ணக்கூடாது. இருந்தது கண்டிப்பாக இருந்தது. நீங்கள் சொல்கிற அந்த குள்ளமாக அந்த ஹைட் இது கண்டிப்பாக இருந்தது. அதை வந்து என்னோட தொழில் மூலியமாக அதை வந்து நான் நிவர்த்தி பண்ணிட்டேன். அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற அளவுக்கு உங்களோட திறமை அதிகமாக இருந்ததுனால என்னை செலக்ட் பண்ணாங்க, இல்லைன்னா என்னை செலக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க.